மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு காவேரி பேரில் வீடை மாற்றிடலாம், அதுக்கப்புறம் அவங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருப்பாங்க. அதனால எல்லாரும் காலையிலேயே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கே கிளம்பியிருப்பாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்க 2வது ஃபேமிலி பார்த்திங்க அப்படின்னா அதே வீட்டில் தான் இருப்பாங்க. அதனால் விஜய் பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலிக்கிட்ட வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் வெளியே போகணும், ஒரு 2 மணி நேரம் ஆகும், அதனால் நீங்கள் கொஞ்சம் வெளியே போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கே எல்லாம் கிளம்பிட்டீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தானே போகிறீங்க, இதெல்லாம் எதுவுமே நடக்காது, நான் இருக்க வரைக்கும் இந்த பேரை வந்து நீங்கள் மாற்றி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சந்தானத்தோட 2வது ஃபேமிலியோட பையன் வந்து சொல்லுவாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க. அது சொன்னது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து நான் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுருக்கேன், இதை மீறி நீங்கள் வீட்டை வந்து உங்கள் பேருக்கு மாற்றவே முடியாது, நாங்கள் சைன் போடாமல் எதுவுமே நடக்காது, எங்களுக்கான பங்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2வது ஃபேமிலியோட அந்த பையன் கிருஷ்ணா வந்து பேசுவார். இதை கேட்ட ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கோர்ட் ஸ்டே ஆர்டர் இருக்கும் போது வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, இதை மீறி நம்ம ஏதாவது பண்ணால் நமக்கு தான் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அந்த ஃபேமிலி உண்மையிலுமே சந்தானத்தோட 2வது ஃபேமிலியா இல்லை பசுபதி அமைச்ச ஆளுங்களா, இவங்க எல்லாத்தையும் மீறி அந்த வீடை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.